ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். ரயில்வே ட்ராக்கை இப்படி வளைக்க முடியுமான்னு யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க முடியாதுங்க. பூகம்பம் அப்படி ஒரு வேலையை பண்ணிவிட்டு ட்ராக்கை பூகம்பம் இசட்டு எக்ஸு ஒய்ன்னு விதவிதமாக வளைச்சி வச்சிருக்கு. ட்ராக் என்ன முறுக்கு புளிஞ்ச மாதிரி கிடக்குது. ட்ராக்கோட சேர்த்து பிளாட்ஃபார்மையும் வளைச்சிட்டு நம்ம இந்தியாவில் மீட்டர் கேஜில் எப்படி ட்ராக் போட்டிருந்தாங்களோ அதே சிஸ்டம் தான். அதே மாதிரி கான்கிரீட் ஸ்லீப்பரு, அதே மாதிரி கிளிப்பு, அதே மாதிரி ரயில், அதே மாதிரி ஃபிஷ்லேட்டு ஜாயிண்ட் எல்லாம் அதே மாதிரியே இருக்கு. நம்ம மீட்டர் கேஜ் ரயில்கள் ஓடிட்டு இருக்கிற போது ஓட்டு கட்டடத்தில் ஸ்டேஷன்கள் இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்டேஷன்களும் இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ரயில்வே பார்த்த மாதிரியே இருக்கு. ரயில்வே ட்ராக்கை வச்சுக்கிட்டு பூகம்பம் ரயில்வே ஸ்டேஷன் யார்டில் கோலம் போட்டுட்டு போயிட்டு இந்த மாதிரி 50 கிலோமீட்டருக்கு தினுசா வளைச்சி வச்சிருக்கான். அந்த நாடு இருக்கிற இருப்புல இந்த தண்டவாளத்தை சரி பண்ணி ட்ரெயின் விடுறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆனாலும் ட்ராக் எப்படி வளைஞ்சு போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த நாடு மற்ற நாடுகளோட ஒட்டாம உறவாடாம தனித்தே நின்று வளர்ச்சி அடையாம போயிடுச்சு. இந்திய தேசிய ராணுவத்துக்கு தலைமையிடமா இருந்த நாடே இதுதான். சுபாஷ் சந்திர போஸையும் பர்மாவையும் பிரிச்சே பார்க்க முடியாது. இந்தியா அந்த நாட்டுக்கு நிறைய செய்ய தயாரா இருக்கு. அந்த நாட்டு ஆட்சியாளர்களுக்கு இந்தியாவோட நட்பு பாராட்ட தெரியல. இந்த பாதைகளை சரி பண்ணி தர இந்திய ரயில்வே தயாரா இருக்கு. அவங்க கோரிக்கை விடுத்தாங்கன்னா செஞ்சு கொடுத்துரும். ரயில் உருவாக்கத்துக்கு இந்தியாவோட உதவியை நாடுமாங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.